வணக்கம். வசந்தம் டிவியினுடைய சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலும் கூட தேசிய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்ற முக்கியமான பல செய்திகள் தொடர்பில் நாங்கள் எங்களுடைய சுயாதீனமான பார்வையினை செலுத்தலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்காக இன்றும் என்னோடு இணைந்திருக்கின்றார் முஷரஃப் அவர்கள். வணக்கம் முஷரஃப். வணக்கம். இன்றைய தினம் பத்திரிகைகளை பொறுத்தவரையில் குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளில் மிக பிரதானமான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்ற செய்தி என்கின்ற அடிப்படையில் நாங்கள் பார்ப்போமானால், காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருவாயில் அவை தொடர்பான செய்திகள் தான் தமிழ் பத்திரிகைகளினுடைய முற்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற முக்கியமான பல செய்திகளாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த விதத்தில் நாங்கள் முதலாவதாக தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தியினை இணைத்துக் கொள்வோமானால், தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருப்பது, ஐநா அதிகாரிகள் முன் ராணுவம் 2 பிள்ளைகளை சுட்டுக் கொன்றது, ஆணைக்குழு முன் கண்ணீர் விட்டழுத தாய், ஒரு பிள்ளை கடத்தப்பட்டு விட்டது என்பதாக ஒரு செய்தியினை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனது 3 ஆண் பிள்ளைகளில் 2 இராணுவத்தினர் பட்டப்பகலில் ஐநா அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்க சுற்று கொண்டதோடு ஒருவரை கடத்தி சென்று இதுவரை விடுவிக்கவில்லை. எனது 3 ஆண் பிள்ளைகளையும் இழந்து கொல்லி வைக்க கூட பிள்ளை இல்லாமல் தவிக்கின்றேன் என்று ஒரு தாய் கதறி எழுத ஒரு சம்பவத்தினை அடிப்படையாக கொண்டதாகத்தான் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. இன்னும் செய்தியினையும் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், உரிய பாதுகாப்பு வழங்கினால் கண்கண்ட சாட்சிகளும் வருவர் என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காணாமல் போன மற்றும் கடத்தி செல்லப்பட்ட சம்பவங்களை நேரில் பார்த்த பலர் சாட்சியங்களை வழங்குவதற்கு முன்வருகின்றார்கள். ஆனால் இராணுவம் மற்றும் துணைக்குழுக்களால் அச்சுறுத்தல் விடுக்கப்படும் என்கின்ற அச்சம் அவர்களிடையே காணப்படுவதாகத்தான் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்னும் செய்தியினையும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து இணைத்துக் கொள்வோமானால், காணாமல் போன யாரேனும் உள்ளனரா, இராணுவ முகாம்களில் தேடுதல் நடக்கும் என்கின்ற ஒரு செய்தியினையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காணாமல் போனவர்கள் இராணுவ முகாம்களில் இருக்கின்றனரா என்பது குறித்து அறிய இராணுவ முகாம்களில் தேடுதல் நடத்த காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு விசேட குழுவிற்கு பரிந்துரை செய்திருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து இணைத்துக் கொள்வோமானால், மன்னார் மனித புதைக்குழி எலும்புக்கூடுகளை வெளிநாட்டில் பரிசோதனை செய்ய உத்தரவு என்கின்ற ஒரு செய்தியும் கூட காணப்படுகின்றது. மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழியில் இருந்து மீட்கப்பட்ட மனித எலும்புகளை வெளிநாட்டிற்கு அனுப்பி பரிசோதனை செய்வதற்கு மன்னார் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகத்தான் அந்த செய்தியின் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்திகளை இணைத்துக் கொள்வோமானால், வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, எனது மகளை கதற கதற வெள்ளைக்காரில் ஏற்றிச் சென்றனர் என்கின்ற ஒரு செய்தியாகத்தான் அமைந்திருக்கின்றது. இராணுவ அதிகாரிக்கு தொடர்பு, தாயார் சாட்சியம் என்பதாகவும் கூட மேற்கோள் குறிக்கோள் போடப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்தினையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வீட்டிற்கு வந்த 4 வீட்டில் உள்ளவர்களை அச்சுறுத்தி எனது மகளை உடுத்த உடையுடன் கதற கதற வெள்ளைக்காரில் ஏற்றிச் சென்றனர். காரில் கொண்டு செல்லப்படும் போது எனது மகளின் கதறலை அப்பிரதேசம் முழுவதும் உணர்ந்திருந்தது என்கின்ற இன்னும் ஒரு தாயாரினுடைய கருத்தினை அடிப்படையாக கொண்ட செய்தியாகத்தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் பார்ப்போமானால், ஆணைக்குழுவின் கேள்விகளால் விசனமடைந்த சாட்சியாளர்கள் என்கின்ற ஒரு செய்தியினையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உறவுகளை தொலைத்துவிட்டு தற்போது வரை அவர்களை உயிருடன் இருக்கின்றார்களா என்கின்ற நம்பிக்கையோடு தேடி அலைந்து கொண்டிருக்கும் எம்மிடம் விடுதலை புலிகளுடன் காணாமல் போனவர்கள் தொடர்புகளை கொண்டிருந்தார்களா, உங்களுக்கு அரசாங்கத்தின் சமுர்த்தி நிவாரணம் கிடைக்கின்றதா, அரசாங்கத்தின் வேறு ஏதாவது உதவிகள் கிடைக்கின்றதா, நிரந்தரமான வருமானத்தை தரும் ஆதரங்கள் இருக்கின்றனவா, சொந்தமாக வீடு காணி வாகனங்கள் இருக்கின்றனவா என ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு இவர்களிடம் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்பதன் காரணமாக அது அவர்களை அசௌகரியங்களுக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளுக்கும் உள்ளாக்குவதாக சாட்சியம் அளித்தவர்கள் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்தினை அடிப்படையாக கொண்ட செய்தியினையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையிலிருந்து இணைத்துக் கொள்வோமானால், இராணுவத்தினருக்கு எதிராகவே அதிகளவு முறைப்பாடுகள் பதிவு என்கின்ற ஒரு செய்தியும் கூட பிரசுரமாக இருக்கின்றது. தங்களுடைய உறவுகள் காணாமல் போனதற்கு இராணுவத்தினர் காரணமாக இருந்துள்ளனர் என அதிகளவிலான பொதுமக்கள் காணாமல் போனோரை கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்துள்ளதாகத்தான் அந்த செய்தியின் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையிலிருந்து இணைத்துக் கொள்வோமானால், பாரபட்சமின்றி விசாரணைகளை முன்னெடுப்போம், மேக்ஸ்வெல் பரணகம என்கின்ற ஒரு செய்தியினையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல தரப்புகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன, நாம் பாரபட்சமின்றி விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளோம் என காணாமல் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம தெரிவித்திருப்பதாகத்தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய அந்த செய்தியின் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய சில செய்திகளையும் இணைத்துக் கொள்வோமானால், இராணுவ முகாம்கள் சோதனைக்குட்படுத்தப்படும், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளிடம் ஜனாதிபதி ஆணைக்குழு
தலைவர் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் சுடரொளி பத்திரிகையில் இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் சுடரொளி பத்திரிகையிலிருந்து இணைத்துக் கொள்வோமானால், இனப்படுகொலை ஆதாரங்களை திரட்டுகின்றது தமிழ் கூட்டமைப்பு, சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தினகரன் பத்திரிகையினுடைய ஒரு செய்தியினையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், காணாமல் போன புதுவை ரத்தினத்துறை எங்கே, கண்டுபிடித்து தருமாறு அக்கா உருக்கம் என்பதாகத்தான் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தினகரன் பத்திரிகையும் கூட இன்றைய தினத்தில் இது தொடர்பிலான ஒரு செய்தியினை வழங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவினால் யாழ் மாவட்டத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்று 2ஆம் நாள் விசாரணைகள் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. வெள்ளிக்கிழமை முதல் இந்த விசாரணைகள் நடத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். காணாமல் போனவர்கள் தொடர்பாக ஆராய்ந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்த அந்த ஆணைக்குழுவில் மெக்ஸ்வெல் பர்ணகம ஆணைக்குழு என்று சொல்வார்கள். அந்த மெக்ஸ்வெல் பர்ணகம கூட நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடந்த விசாரணைகளில் தலைமை தாங்கி அது தொடர்பான பல விடயங்களை அவர் சாட்சியங்களை அளித்தவர்களிடமிருந்து பல தகவல்களை அவர் பெற்றுக்கொண்டார். நேற்றைய தினம் பல கவலைக்கிடமான தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய பிள்ளைகள் கணவன்மார் எவ்வாறு காணாமல் போனார்கள் என்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலே காணாமல் போனவர்கள் என்கின்ற சொல்லுக்கு பதிலாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்பதான ஒரு சொல்லையும் சில ஊடகங்கள் பயன்படுத்துவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காணாமல் போனவர்கள் என்று சொல்வதை பார்க்க காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்பது பொருத்தமாக இருக்கும் என்பதும் அவர்களுடைய ஒரு வாதமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், திட்டமிட்டே சில பேர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்பதும் அதிலே உள்ள ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. நேற்றைய தினம் கூட அதே நேரத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமையிலிருந்து பல்வேறு சாட்சியங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய அனுபவங்களை தங்களுக்கு நேர்ந்த கதைகளை அவர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஆணைக்குழுவிற்கு வெள்ளிக்கிழமை சாட்சியம் அளித்த நர்மிதா என்ற பெண் இராணுவ அதாவது 2008ஆம் ஆண்டு கோண்டாவிலில் தனது பகுதியில் தனது வீட்டில் வைத்து பிடித்து செல்லப்பட்ட தனது கணவர் இன்னும் இருக்கின்றார் என்பதான ஒரு கருத்தினை அவர் வெளியிட்டிருந்தார். அவரை நான் இராணுவ சீருடையில் கண்டதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். அச்சுவேலி பலாலி பகுதியில் தான் நான் அவரை இராணுவ சீருடையில் கண்டேன் என்பதாக அவர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே இராணுவ சீருடையில் நீங்கள் கண்டீர்களா? எனவே இராணுவ முகாம்களை நாங்கள் சோதனையிட்டு பார்க்கின்ற போது அவரை கண்டடைய முடியும் என நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா என்பதாக ஆணைக்குழு கேட்டபோது நிச்சயமாக நீங்கள் சோதனை இடுங்கள் என்பதாக அந்த பெண்மணி தெரிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது அந்த இராணுவ முகாம்கள் அச்சுவேலி பலாலி போன்ற பகுதிகளில் இருக்கின்ற இராணுவ முகாம்களை சோதனையிடுவதற்கான அனுமதியையும் கூட இந்த ஆணைக்குழு கோரியிருக்கின்றது. இதே போன்று பலரும் தங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் அங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். எப்படி தங்களுடைய பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டார்கள், எப்படி தங்களுடைய கணவன்மார் காணாமலாக்கப்பட்டார்கள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் கூட யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் வீதியைச் சேர்ந்த சோதிராஜா சாந்தகுமாரி என்ற தாய் கண்ணீர் மல்க தெரிவித்த கருத்தை மிகவும் உருக்கமாக இன்றைய பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன. தனக்கு 3 புதல்வர்கள் இருந்ததாகவும் அதில் 2 தன் கண்முன்னே சுட்டு கொன்றதாகவும் ஒருவரை பிடித்து சென்றதாகவும் அவர் குறித்து இதுவரையில் எந்த தகவலும் இல்லை என்றும் தனக்கு கொல்லி வைப்பதற்கு கூட ஒரு பிள்ளை இல்லாத நிலையில் நான் கவலையுற்றிருக்கின்றேன் என்பதாக அவர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்படி நேற்றைய தினம் சாட்சியம் அளிக்க வந்த ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் அவர்களுடைய உண்மை கதைகளையும் கேட்கின்ற போது எல்லோருக்கும் பின்னாலும் அவ்வளவு பெரியதொரு சோகம் இருக்கின்றது. ஆயுததாரிகள் கடத்தி சென்றதாகவும் வெள்ளை வேன் கடத்தப்பட்டதாகவும் இப்படி பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே நேற்றைய தினம் இந்த ஆணைக்குழு விசாரணைகளிலே இதிலே நேரடியாக கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றனவா என்பதாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. நேரடியாக கண்ட சாட்சியங்கள் இல்லை என்பதை பல பேர் தெரிவித்திருந்தாலும் கூட நேரடியாக கண்ட சாட்சியமும் இருக்கிறது என்பதாக ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். நேரடியாக கண்ட சாட்சியங்கள் இங்கே வந்து தங்களுடைய சாட்சியங்களை பதிவு செய்வதற்கு பயப்படுகின்றார்கள். அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படும் இராணுவத்தின் மூலமாகவோ ஒப்புகளுக்கள் மூலமாகவோ உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்படும் என்பதாக தாம் பயப்படுவதாக அவர்கள் தெரிவித்து இவ்வாறு தமக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுமாக இருந்தால் நேரடியாக சாட்சியங்களாக உள்ளவர்கள் நேரடியாக கண்டவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே சமர்ப்பிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்பதாக இந்த பெற்றோர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள், உரிய உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறு பலரும் தங்களுடைய உறவுகள் இல்லாமல் போனது தொடர்பான தங்களுடைய கவலைகளை தெரிவித்து உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் பல சாட்சியங்களையும் அளித்திருக்கின்றோம். பல பேர் சாட்சியங்களை சொல்வதற்கு பயப்படுகின்றார்கள். அவர்களுக்குரிய பாதுகாப்பை கொடுத்து இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான சரியானதொரு முடிவை அரசு அறிவிக்க வேண்டும் என்பதாக அவர்களுடைய
கோரிக்கைகளை நேற்றைய தினம் முன்வைத்திருக்கின்றார்கள். மெக்ஸ்வெல் பர்ணகம அவர்கள் உங்களுக்கு தெரியும், கடந்த ஆட்சி காலத்தின் போது மெக்ஸ்வெல் பர்ணகம ஆணைக்குழு ஒன்றை ஜனாதிபதி நியமித்திருந்தார். இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர்கள் தொடர்பான விடயம் மிக முக்கியமானது ஒரு விடயமாக கடந்த ஆட்சி காலத்திலே சர்வதேசம் அவதானத்தை கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக பேசப்பட்டு வந்தது. இந்த விடயம் தொடர்பாகவும் அதே நேரத்தில் இறுதி யுத்தத்தில் மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது தொடர்பான குற்றச்சாட்டுகளும் இலங்கை மீது வைக்கப்பட்ட நிலையிலே கடந்த அரசாங்கத்திலே தான் இந்த மெக்ஸ்வெல் பர்ணகம என்கின்ற ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. இந்த ஆணைக்குழுவிலே வெளிநாட்டு பிரதிநிதிகளும் ஆலோசனைகளுக்காக சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்பது மிக முக்கியமானது ஒரு விடயம். சர்வதேசத்தின் நம்பகத்தன்மையை பெரும் பொருட்டு அந்த மூவரும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். மிக பெரும் செலவில் தான் அவர்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த மெக்ஸ்வெல் பர்ணகம அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. இவர்களுடைய அறிக்கை கடந்த ஆட்சி காலத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட போதும் கூட முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கப்பட்ட இந்த மெக்ஸ்வெல் பர்ணகம அறிக்கையை அவரே அதனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் தான் மெக்ஸ்வெல் பர்ணகம அறிக்கை அண்மையிலே புதிய ஆட்சியின் மூலமாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையை மையமாக கொண்டு நாம் பார்க்கின்ற போது இதில் பல தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இரு தரப்பிலும் உள்ள குறைபாடுகள், அதே நேரத்தில் இராணுவத்தால் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பிலே நடந்திருக்கின்ற நிகழ்வுகள் தொடர்பாக எல்லாம் பல்வேறு விதமான தகவல்கள் இதில் பொதிந்திருந்தன. அதன் காரணமாகத்தான் அரசாங்கத்தின் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் இருந்ததன் காரணமாகத்தான் கடந்த ஆட்சி காலத்தின் போது வெளியிலே இந்த அறிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை காணப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் இதை உளப்பூர்வமாக அணுகி இதற்கு உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதி காண்பதையும் நாம் இந்த இடத்திலே நாம் சொல்லியாக வேண்டும். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. பலவந்தமாக காணாமல் போதல்களிலிருந்து, அதாவது பலவந்தமாக காணாமல் போதல்களிலிருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாப்பதற்கான சாசனத்தில் இலங்கை இப்பொழுது கைச்சாத்திட்டு இருக்கிறது. இதற்கு முன்பதான அரசாங்கத்தின் போது இவ்வாறான சர்வதேச பொருத்தனைகளிலே கைச்சாத்திட வேண்டும் என்பதான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட போதும் கூட கடந்த அரசாங்கம் கைச்சாத்திடவில்லை. இப்பொழுது புதிய அரசாங்கமானது இந்த சாசனத்தில் கைச்சாத்திட்டு இருக்கின்றது. நியூயார்க்கில் உள்ள ஐநா வதிவிட பிரதிநிதி அம்ரித் ரோஜன் பெரேரா அவர்கள் தான் இலங்கை சார்பாக இப்பொழுது இந்த காணாமல் ஆக்கப்படுதலிலிருந்து மக்களை பாதுகாப்பது தொடர்பான சர்வதேச சாசனத்தில் கைச்சாத்திட்டு இருக்கின்றார். இது ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் என்று சொல்லலாம். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போதும் இந்த கையொப்பத்தின் ஊடாக இந்த சர்வதேச பொருத்தனைகளிலே நாங்கள் கைச்சாத்திட்டதன் மூலமாக இதற்கு பின்னரான காலப்பகுதியிலே இந்த வெள்ளை வேன் கடத்தல் அல்லது காணாமல் ஆக்கப்படுதல் என்பது தொடர்பான சம்பவங்கள் எதுவும் நிகழாது. அவ்வாறு சம்பவங்கள் நிகழுமாக இருந்தால் இந்த நாட்டு மக்களுக்கும் அரசு பொறுப்பு கூற வேண்டிய அதே நேரத்தில் சர்வதேசத்திற்கும் கட்டாயமாக பொறுப்பு கூற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே இந்த ஒரு நிகழ்வு இடம்பெறக்கூடாது என்பதை அரசு விரும்பியதன் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு பொருத்தனையிலே வெளிப்படை தன்மையோடு நாங்கள் கையொப்பம் விட்டிருக்கின்றோம் என்பதான ஒரு கருத்தினையும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இதற்கு முன்பதான காலகட்டத்தில் இந்த சர்வதேச பொருத்தனையில் இலங்கை அரசு கையொப்பம் இட்டிருக்கின்ற காலத்துக்கு முன்பதாக நடந்த காணாமல் போனோர் தொடர்பான விடயங்களுக்கு இந்த பொருத்தனையில் கையொப்பம் விட்டதானது பாதிப்பு செலுத்தாது என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். எவ்வாறு இருப்பினும் இதற்கு பின்னரான காலகட்டத்தில் இத்தகையதொரு நிகழ்வு இடம்பெறக்கூடாது என்பதிலே இந்த அரசாங்கம் மிகவும் அக்கறையோடு இருப்பதாக தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு வரவேற்கப்படக்கூடிய ஒரு விடயம் என்பதாகத்தான் அரசியல் அவதானிகளும் தெரிவிக்கின்றார்கள். ஏனென்றால் கடந்த அரசாங்கத்தை சர்வதேசம் பல முறை அழுத்தம் கொடுத்திருந்த போதும் கூட இத்தகைய பலவந்தமாக காணாமல் போதல்களிலிருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாப்பதற்கான சாசனத்திலே கடந்த அரசாங்கம் கையொப்பமிடவில்லை. இந்த அரசாங்கம் துணிச்சலாக கையொப்பமிட்டிருப்பதை நாம் பாராட்ட வேண்டும். அதே நேரத்தில் இதற்கு முன்பதான காலப்பகுதியில், அதே நேரத்தில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் எல்லாம் காணாமல் போனோர், காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விடயத்திற்கும் தீர்வு காண வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் இவ்விடத்தில் சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது தொடர்பான கோஷங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் இந்த புதிய அரசாங்கம் அதை நீக்குவது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பதான குற்றச்சாட்டுகளும் பல தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகளிடமிருந்தும் பொதுமக்களிடமிருந்தும் இதனை உடனடியாக நீக்க வேண்டும் என்பது தொடர்பான விடயங்கள் வலியுறுத்தப்படுகின்றன. ஐநாவினுடைய அறிக்கையிலும் கூட இவை இடம்பெற்றிருந்தது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இந்த அரசாங்கத்தினுடைய போக்குகளை பார்க்கின்ற போது சர்வதேசம் அரசாங்கத்தின் மீதான ஒரு நம்பிக்கை கொள்ளும் அளவிற்கான படிப்படியான முன்னேற்றங்களையும் நாம் காணக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இந்த மெக்ஸ்வெல் பர்ணகமையினுடைய அறிக்கையை தொடர்ந்து இப்பொழுது அந்த ஆணைக்குழு மூலமாக சாட்சியங்களிடமிருந்து சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக நடைபெறுகின்ற இந்த விடயங்கள் என்பவை கூட இந்த விடயத்தில் மிகச்சிறந்த ஒரு தீர்வு எட்டப்படுவதற்கான சிறந்ததொரு அணுகுமுறை மாதிரி தான் தெரிகின்றது. நேற்று முன்தினம் நடந்த இந்த சாட்சியம் அளிக்கும் நிகழ்வுகளிலே தங்களுக்கு அசௌகரியமான சில
சில கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் மக்கள் விசனம் தெரிவித்ததாக ஒரு பத்திரிகை செய்தியை தெரிவித்திருக்கின்றது. உண்மையில் ஒரு விசாரணைகள் நடாத்தப்படுகின்ற போது பல விடயங்கள் கேட்கப்படுவது வழக்கம். குறிப்பாக நாங்கள் நீதிமன்றத்திலே ஒரு விடயம் தொடர்பாக அவர் ஒரு மனுதாரராக இருந்த போதும் கூட அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுவது வழக்கம். அந்த கேள்விகளுக்கான பதில் அளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது. விசாரணைகள் என்பது பல பக்கத்திலும் பல கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் ஒரு தீர்மானம் எடுக்கப்படும். எனவே விரும்பியோ விரும்பாமலோ அதற்கு நாம் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அது குறித்து மக்கள் இவ்வாறெல்லாம் கேட்கின்றார்கள் என்பதாக ஒன்றும் கவலை கொள்ள தேவையில்லை. தங்கள் பக்கம் இருக்கின்ற நியாயங்களையும் தங்களுக்கான நீதியையும் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அரச ரீதியிலே சட்டப்பிரகாரம் இருக்கின்ற பல்வேறு விடயங்களுக்கு நாம் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். எனவே அதனை ஒரு பொருட்டாக நினைத்து கொள்ளாமல் அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பாக சரியான முறையில் தீர்வு காண்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கான அழுத்தங்களை பொதுமக்களும் அதே நேரத்தில் அரசியல் தலைமைகளும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோரது விருப்பமாகவும் இருக்கின்றது. மெக்ஸ்வெல் பர்ணகம அறிக்கை என்பதும் கடந்த ஆட்சி காலத்திலே கடந்த அரசாங்கம் நியமித்துவிட்டு பின்னர் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த ஒரு அறிக்கை என்பதால் அது மிகவும் நியாயபூர்வமான ஒரு அறிக்கை என்பதான ஒரு கருத்தும் இருந்தது. இந்த அரசாங்கத்திலே பாராளுமன்றத்திலே பிரதமர் அதனை சமர்ப்பித்த போது கூட கடந்த ஆட்சியாளர்கள் இந்த அறிக்கையை முற்றிலும் எதிர்த்தார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விசாரணைகளிலே சாட்சியங்களை நேரடியாக சம்பவங்களை கண்டவர்கள் சாட்சியம் அளிப்பதற்கான உரிய பாதுகாப்பை கொடுப்பது என்பதும் இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. ஐநா அறிக்கையிலும் கூட இவர்களுக்கான உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், இவர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களிலிருந்து இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதான விடயங்களும் தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டு வந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பலவந்தமாக காணாமல் போதல்களிலிருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாப்பதற்கான சாசனம் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 20 ஐநா பொதுச்சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2007 பிப்ரவரி முதல் உறுப்பு நாடுகள் அதில் சேர்ந்து கொண்டன, இதில் கைச்சாத்திட்டன. 2010 டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து இச்சாசனம் நடைமுறையில் இருக்கின்றது. 2015 அக்டோபர் வரையிலும் 94 நாடுகள் இதில் கைச்சாத்திட்டிருந்தன. அந்த அடிப்படையில் இப்பொழுது இலங்கை புதிதாக கைச்சாத்திட்டிருக்கின்றது. எனவே புதிய அரசாங்கம் அதற்கான ஒரு நடவடிக்கையை எடுத்தமைக்காக நாம் அதனை பாராட்டுகின்றோம். எதிர்காலத்திலே இந்த நல்லாட்சியின் கீழ் இத்தகையதொரு சம்பவம் காணாமல் போதல் தொடர்பான விடயங்கள் இடம்பெறக்கூடாது என்பதிலே புதிய அரசாங்கம் அக்கறை காட்டி வருவதை நாம் இந்த இடத்தில் பாராட்டியாக வேண்டும். இந்த அரசாங்கம் பல்வேறு விடயங்களிலே ஒரு முன்மாதிரியான சில விடயங்களை அவர்கள் நகர்த்தி செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரே நாளில் தீர்வுகள் எட்டப்படாது என்று சொல்வார்கள். கடந்த ஆட்சி காலத்தின் போது தமிழ் தரப்பினரால் வைக்கப்பட்ட பல கோரிக்கைகள் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்ட நிலையில் புதிய அரசாங்கம் இந்த குறிப்பிட்ட சில காலப்பகுதிகளுக்குள் மெல்ல மெல்ல ஒவ்வொரு விடயமாக அவர்கள் நடத்தி வருவதை, மக்கள் மீது நம்பிக்கையை கொடுப்பதை, மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் வகையில் நடந்து கொள்வதையும் நாம் இந்த இடத்தில் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் இப்பொழுது சர்வதேச சாசனத்தில் அவர்கள் கைச்சாத்திட்டமையானது எதிர்காலத்தில் காணாமல் ஆக்கப்படுகின்ற சம்பவம் நடைபெறாது என்பதை எங்களால் உறுதிபட கூற முடியுமே ஒழிய, அதே நேரத்தில் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக சரியான விதத்திலே விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுத்து மக்களுக்கு தங்களுடைய உறவுகள் இருக்கிறார்களா இல்லையா, என்ன நடந்தது என்பதான உண்மை நிலையை கண்டறிந்து சொல்ல வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. தங்களுடைய பிள்ளை உயிரோடு இல்லை என்பதனுடைய வலியை விடவும் தங்களுடைய பிள்ளை உயிரோடு இருக்கிறதா இல்லையா, எங்கே இருக்கிறார்கள் என்பது எதுவுமே தெரியாத ஒரு அச்ச நிலையில் மக்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை மிகவும் கொடூரமானது என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்ய விரும்புகின்றோம். அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற சில செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். அரசுடனான பேச்சுக்கள் தோல்வி, செவ்வாய் வேலை நிறுத்தம், தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 50க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் தொழிற்சங்கங்கள் வரவு செலவு திட்டத்தினால் தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை காணுமாறு கோரி நேற்று சனிக்கிழமை அரசாங்க தரப்புடன் பேச்சுவார்த்தையினை நடத்தியிருந்தன. அந்த வகையில் இவர்கள் முன்வைத்திருந்த 12 கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் உரிய பதிலினை வழங்காததன் காரணமாக எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை திட்டமிட்டபடி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த இருப்பதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்திருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து இணைத்துக் கொள்வோமானால், முதலில் தாக்குதல் முயற்சி, பின்னர் கொலை மிரட்டல், சபாநாயகரிடம் முஜிபுர் ரஹ்மான் முறைப்பாடு என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எம்பிக்கள் சிலரால் தனக்கு மரண தண்டனை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்துள்ள கொழும்பு மாவட்ட எம்பியான முஜிபுர் ரஹ்மான் இது தொடர்பான விசாரணைகளை நடத்தி தனக்கு நீதியை பெற்றுத் தருமாறு கோரிக்கை ஒன்றினையும் கூட விடுத்திருக்கின்றார்.
அதாவது வெள்ளிக்கிழமை அன்று வெளிவிவகார அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தின் போது உரையாற்றிக் கொண்டிருந்த தஜுடீனுடைய கொலை தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை இவர் முன்வைத்துக் கொண்டிருந்த பொழுதுதான் இவர் மீது தாக்குதல் செய்வதற்கு முயற்சிக்கப்பட்டிருக்கின்றது. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, சனத் நிஷாந்த், இந்திகா அனுரத்தா ஆகியோர் தான் இவர் மீது தாக்க முற்பட்டார்கள். இதற்கு என்னுடைய கட்சி எம்பிக்கள் சாட்சியாக இருக்கின்றனர். அதோடு எனக்கு மரண அச்சுறுத்தலும் கூட விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இது தொடர்பான சரியான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை தான் இப்பொழுது இவர் முன்வைத்திருக்கின்றார். இன்னும் ஒரு செய்தினையும் கூட நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் இருந்து இணைத்துக் கொள்வோமானால், தினக்குரல் பத்திரிகையினுடைய உட்பக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தி காணப்படுகின்றது. தஜுடீனின் மரணம் தொடர்பான விசாரணையில் தொடர்ந்தும் அழுத்தம் என்பதாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. பிரபல ரகர் விளையாட்டு வீரர் வஷீம் தஜுடீனுடைய கொலை தொடர்பாக மேற்கொண்டு வரும் விசாரணைகளை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் ஒரு மர்மமான சக்தி ஈடுபட்டு வருவதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன என்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தினையும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து இணைத்துக் கொள்வோமானால், ஜனாதிபதியையும் பிரதமரையும் ஒதுங்கி இருக்குமாறு கோரிக்கை என்கின்ற ஒரு செய்தினையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கி சுயாதீனமாக செயற்படுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரிடம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் சிலர் கோரிக்கை விடுத்துள்ளதாகத்தான் அந்த செய்தியின் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. தினம் பத்திரிகைகளில் காணாமல் போனோர் தொடர்பான செய்திகள் எவ்வாறு பிரதானமான ஒரு இடம் பிடித்திருக்கின்றனவோ அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக இந்த ஊடகவியலாளர்களோடு தொடர்புபட்ட சில செய்திகளையும் கூட இன்னும் ஒரு பிரதானமான செய்தியாக நாங்கள் இன்றைய தினம் நோக்கக்கூடிய இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தியினை பார்ப்போமானால், கொல்லப்பட்ட 44 ஊடகவியலாளர்களின் குடும்பங்களுக்கும் விரைவில் நஷ்ட ஈடு சபையில் பிரதமர் தகவல் என்கின்ற ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 44 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட யுகம் தற்போது முடிவுக்கு வந்திருப்பதாக நேற்று சனிக்கிழமை சபையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களினுடைய குடும்பங்களுக்கு நஷ்டஈடுகளை வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியினை பார்ப்போமானால், ஊடகவியலாளர்களுக்கான வீடமைப்பு திட்டம் அடுத்த வருடம் ஆரம்பம் என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஊடகவியலாளர்களுக்கான வீடமைப்பு திட்டம் அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்பட உள்ளதோடு இவ்வருட இறுதிக்குள் ஊடகவியலாளர்களுக்கான மோட்டார் சைக்கிள் கடன் அடிப்படையில் வழங்கப்படும் என்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சரும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சருமான காயந்த கருணா திலக்க தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்தினையும் கூட நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியினை பார்ப்போமானால், ஊடக குரலை நசித்தவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்துக, சபையில் சரா எம்பி ஆவேசம் என்பதாக ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஊடக நிறுவனங்களை தாக்கியவர்களும் ஊடகவியலாளர்களை கொன்று குவித்தவர்களும் இன்று சமூகத்தில் சுதந்திரமாக நடமாடி திரியும் போது ஊடகவியலாளர்கள் எப்படி முழு சுதந்திரத்துடன் செயற்பட முடியும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் நேற்று சபையில் தெரிவித்த ஒரு கருத்தினை அடிப்படையாக கொண்டுதான் இன்று சுடரொளி பத்திரிகை தன்னுடைய பிரதானமான தலைப்பு செய்தியினை வழங்கி இருக்கின்றது. சுடரொளி பத்திரிகையினுடைய இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் பார்ப்போமானால், ஊடகவியலாளர்கள் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடப்படும், ஊடகத்துறை அமைச்சர் வாக்குறுதி, வீடமைப்பு திட்டம் விரைவில் ஆரம்பம், 2000 பேருக்கு வருட இறுதிக்குள் மோட்டார் சைக்கிள் தபால் மூல வாக்களிப்பு வழங்குவது குறித்து கவனம் என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்ற இன்னும் ஒரு கருத்தினையும் கூட நாங்கள் சுடரொளி பத்திரிகையிலிருந்து இணைத்துக் கொள்ளலாம். நெருக்கடியான சூழ்நிலையிலும் பத்திரிகையை வெளியிட்ட சரவணபவன் பாராட்டுக்குரியவர், சபையில் பிரதமர் ரணில் புகழாரம், கொல்லப்பட்ட ஊடகர்களின் குடும்பங்களுக்கு நஷ்டஈடு, வெளிநாட்டில் ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி என்பதாகத்தான் சுடரொளி பத்திரிகையினுடைய அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலும் கூட நாங்கள் இது தொடர்பிலான ஒரு செய்தியினை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஊடகவியலாளர்களை பயமுறுத்திய யுகம் ஜனவரி 8ஆம் திகதியுடன் முடிவு, கொல்லப்பட்டோருக்கு நஷ்ட ஈடு பிரதமர் ரணில் என்பதாகத்தான் தினகரன் பத்திரிகை அந்த செய்தியினை வழங்கியிருக்கின்றது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற அலுவல்கள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் மீதான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் இடம்பெற்றது. இந்த விவாதத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்கள் பல்வேறு கேள்விகளை தொடுத்திருந்தார். மிகவும் உண்மைக்கு மிகவும் நெருக்கமான கேள்விகளாகவும் அவசியம் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விகளாகவும் அந்த கேள்விகள் அமைந்திருந்தன. அந்த அடிப்படையிலே அவர் நேற்றைய தினம் தெரிவிக்கின்ற போது, கடந்த ஆட்சி காலத்தின் போது முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மிகவும் கொடூரமான தாக்குதல்கள் இந்த ஊடகவியலாளர்கள் மீது தாக்கப்பட்டது. அவர்கள் மிக மோசமான ஒரு ஊழல் ஆட்சியையும் அதே நேரத்தில் ஏகாதிபத்திய ஆட்சியையும் நடத்தியிருந்தார்கள். அவர்களுக்கு எதிரான குரலாக ஊடகவியலாளர்கள் இருந்தார்கள் என்ற காரணத்தினால் ஊடகவியலாளர்களை நசுக்கவும் அவர்களை கொல்லவும்
கடந்த அரசாங்கம் துணிந்திருந்தது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக கடந்த தேர்தல் காலத்தின் போது ஜனவரி 8ஆம் தேதிக்கு முன்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இது தொடர்பில் தான் கவனம் செலுத்துவதாகவும் இவ்வாறு ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டிருந்த விடயம் தொடர்பாகவும் அவர்கள் உயிர் அச்சுறுத்தலுக்கும் அதே நேரத்தில் உயிர் பலிக்கும் ஆளாகியது தொடர்பாகவும் நான் விசாரணைகள் நடத்தி இதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுப்பேன் என்றும் உறுதிமொழி கூறினார். அவர் கூறிய வார்த்தைகளை நம்பித்தான் பெரும்பாலும் அவருக்கு வாக்கு அளிக்கப்பட்டது என்பதையும் நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இத்தகைய விடயங்கள் தொடர்பாக இந்த அரசாங்கம் நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது என்பது கேள்விக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. கடந்த தேர்தல் காலத்தின் போது வாக்குறுதி அளித்ததுக்கு அமைவாக கடந்த ஆட்சி காலத்தின் போது ஏற்பட்ட இந்த ஊடகவியலாளர்களுக்கு எதிரான விடயங்கள் நடவடிக்கைகள் கொலை அச்சுறுத்தல்களுக்கு எதிராக விசாரணைகள் நடாத்தப்பட்டு உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாக இருக்கின்றது என்பதை அவர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே முன்வைத்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தின் போது 44 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது மோசமான ஒரு தகவலாக இருக்கின்றது. ஊடகவியலாளர் அளிக்கப்படுகின்ற போது உண்மை நிலை மக்களுக்கு சென்றடைவதிலே பாரியதொரு ஆபத்து இருக்கின்றது. தங்களுடைய ஊழல்கள், தங்களுடைய அநீதிகள், தாங்கள் செய்கின்ற தவறுகள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக ஊடகவியலாளரை அளித்தவர்களை நாம் தண்டிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையிலே அதாவது 2006ஆம் ஆண்டு மே 2ஆம் தேதி நடந்த சம்பவம் தொடர்பாக ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். மே மாதம் 3ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் சர்வதேச ஊடக சுதந்திர தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 2006ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி அதாவது சர்வதேச ஊடக தினத்திற்கு முந்தைய தினம் யாழ்ப்பாணத்திலே நடந்த நிகழ்வு தொடர்பாக இங்கே நான் குறிப்பிட்டு கூற விரும்புகின்றேன். அன்றைய தினம் உதயன் பத்திரிகை அலுவலகத்திற்குள் நுழைந்த சில ஆயுததாரிகள் அங்கே 1 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அழித்தொழித்தார்கள், 2 வரை சுட்டு கொண்டார்கள், அத்துமீறி அராஜகம் புரிந்தார்கள், 3 வரை காயப்படுத்தினார்கள். இது மிகவும் மோசமான ஒரு நிகழ்வாக அன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது. எனவே இலங்கையினுடைய ஊடக வரலாற்றில் இத்தகையதொரு சம்பவம் நடைபெறவில்லை என்பதை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே இந்த விடயம் தொடர்பாக இந்த அரசாங்கம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கின்றதா என்பதாக நான் இங்கே கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன் என்றாக அவர் கேட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் அண்மையிலே காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகோட தொடர்பாக விசாரணைகள் நீதிமன்ற நடவடிக்கைகள் நடைபெறுகின்றன. அது மாத்திரமல்லாமல் சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க தொடர்பாகவும் இப்பொழுது பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். அரசு கூட இது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதை பார்க்கின்றோம். 44 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், பலர் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் ஒரு புறமாக இருக்க வெறும் 2 பேருக்காக மாத்திரமே வழக்கு நடாத்தப்படுவது என்பது சரியானது ஒரு தீர்வாகாது என்பதான ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். இவர் இருவருக்கும் இழைத்த அநீதிக்கு எதிராகவும் இந்த தவறு இழைத்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்பதை அறிமுகமாகிறது. மாம் ஜிஞ்சர் ஷார்ட்டீஸ் 100 ரூபாய் மட்டுமே. எனவே இந்த பிரகீத் எக்னெலிகோட அதே மாதிரி லசந்த விக்ரமதுங்க ஆகிய இருவரையும் கொலை செய்தவர்கள் தொடர்பாக விசாரணை நடாத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்களும் உறுதியாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் குறித்த 44 பேர் கொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில் வெறும் 2 பேருக்காக மாத்திரமே நடாத்தப்படுவதையும் நாங்கள் சரியானதொரு விடயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஊடகவியலாளர்களாக கொல்லப்பட்டவர்கள், அநீதிக்குள்ளானவர்கள் அனைவருக்கும் யார் யார் அந்த காரியத்தை புரிந்தார்களோ அவர்களுக்கு எதிராக விசாரணைகள் நடாத்தி அவர்களுக்குரிய நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்பதை அவர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கின்றார். இந்த தெற்கிலும் தலைநகரத்திலும் இடம்பெற்ற ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வன்முறைகளிலும் பார்க்க வடக்கு கிழக்கில் தான் மிக பாரிய அச்சுறுத்தல்களும் வன்முறைகளும் உயிராபத்துகளும் ஏற்பட்டிருந்தன என்பதையும் அவர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நினைவுபடுத்தியிருந்தார். உதயன் பத்திரிகையில் நடந்த சம்பவம் போன்று மிக முக்கியமான சில ஊடகவியலாளர்களும் கடந்த ஆட்சி காலத்தின் போது வடகிழக்கு பகுதியில் தாக்கப்பட்ட விடயத்தையும் அவர் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார். கிழக்கின் ஊடகவியலாளர்களான சுகீர்தராஜன், நடேசன் போன்றவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாகவும் ஏனைய சில ஊடகவியலாளர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாகவும் சரியானதொரு தீர்வினை அரசு இதுவரையிலும் கண்டுபிடிக்கவில்லை. அது தொடர்பான விசாரணைகளை கூட முன்னெடுக்கவில்லை. எனவே இந்த 2 பேருக்கு மாத்திரம் விசாரணைகள் நடாத்தப்படுவதை விடுத்து அனைத்து ஊடகவியலாளர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் விசாரணை நடாத்தி அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பாக இருக்கின்றது. தேர்தல் காலத்தில் இதனை நாங்கள் செய்வதாக மக்களிடம் நேரடியாகவும் அந்த குடும்பத்தினரிடம் நேரடியாகவும் இந்த அரசு தரப்பினர் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரையில் அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வடக்கு கிழக்கிலே வாழ்ந்து பாதிக்கப்பட்டு அல்லது இறந்து போனவர்களுடைய அந்த கொலை சம்பவம் தொடர்பாகவோ அல்லது வன்முறை சம்பவம் தொடர்பாக ஒரு விசாரணை கூட நடாத்தப்படாமல் இட்டு நான் வருத்தம் அடைகின்றேன் என்பதாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்.
இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இதற்கு பதிலளித்து பேசுகின்ற போது பிரதம மந்திரி பல்வேறு தகவல்களை தெரிவித்திருந்தார். அதிலும் குறிப்பாக பயங்கரவாத காலத்தின் போதும் அதே நேரத்தில் கடந்த ஆட்சி காலத்தின் போதும் மிகவும் தைரியமாக பதட்டமான சூழ்நிலைகள் இருந்த காலகட்டத்திலே மிகவும் தைரியமாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கும் அதே நேரத்தில் பத்திரிகைகளை அச்சிட்டு வெளியிட்டமைக்காகவும் சரவணபவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். அன்றைய காலகட்டத்தில் பல்வேறு பத்திரிகைகள் மூடப்பட்டன. பலர் உயிர் அச்சுறுத்தலுக்காக பயந்து தங்களுடைய காரியங்களை விட்டும் அவர்கள் தூரம் விலகிச் சென்றிருந்த நிலையில் எந்த ஒரு உயிராபத்தையும் கருத்தில் கொள்ளாது மிகவும் தைரியமாக பத்திரிகை துறையில் ஈடுபட்டமைக்காக சரவணபவனை நான் பாராட்டுகின்றேன் என்பதாக நேற்றைய தினம் பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ஊடகவியலாளர்கள் 44 பேர் கொல்லப்பட்டது, ஊடகவியலாளர்களுக்கு எதிரான கருப்பு யுகமாக இருந்த காலம் ஜனவரி 8ஆம் தேதியோடு மாறி இருக்கின்றது. இதற்கு பிறகான காலகட்டத்தில் ஊடகவியலாளர்களுடைய நன்மை கருதி பல்வேறு திட்டங்களை அரசு முன்னெடுக்க இருக்கின்றது. குறிப்பாக சரவணபவன் அவர்களுடைய எம்பி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைகள் பலவற்றையும் நாங்கள் செவிமடுத்திருக்கின்றோம். இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதாக பிரதம மந்திரி அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதிலும் அவர் சில கருத்துக்களை முன்வைக்கின்ற போது ஊடகவியலாளர்களுக்கான பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுவது தொடர்பாக ஜனாதிபதியுடன் நான் பேசி வருகின்றேன். அதிலும் அந்த 44 ஊடகவியலாளர்களுடைய குடும்பங்களுக்கு நஷ்டஈடை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாகவும் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே விரைவில் அவர்கள் தொடர்பாகவும் நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதான கருத்துக்களை நேற்றைய தினம் பிரதம மந்திரி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அத்தோடு அவர் மேலதிக 2 தகவல்களையும் தெரிவித்திருந்தார். அதாவது எதிர்வருகின்ற அரசாங்கத்தில் 30 அமைச்சர்களும் 40 இராஜாங்க பிரதி அமைச்சர்களுமே இருப்பார்கள் என்பதான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த கருத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதிலே சிக்கல்கள் இருக்கின்றன. ஏனென்றால் கடந்த தேர்தல் காலத்தின் போதும் கூட அந்த அமைச்சர்களினுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும் என்பதான உறுதிமொழி வழங்கப்பட்டிருந்த போதும் இப்பொழுது பாராளுமன்றத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தது போன்றுதான் அதிகளவான அமைச்சர்களையும் பிரதி அமைச்சர்களையும் இராஜாங்க அமைச்சர்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பிரதமரினுடைய இந்த உறுதிமொழியை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதில் சிக்கல் இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்பொழுது ஒரு தேசிய அரசாங்கமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த அமைச்சர்களினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கின்ற ஒரு யதார்த்த நிலையையும் நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் பாராளுமன்றத்திலே வெறும் 75 அறைகளே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு காணப்படுகின்றது. 150 பேருக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான எந்த ஒரு அலுவலகமும் அங்கே இல்லை. இந்த அலுவலகங்கள் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் நேற்றைய தினம் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று தேர்தல் முறை மாற்றம் ஒன்று கொண்டு வரப்படுவதற்கான நடவடிக்கைகள் ஏற்படுகின்றன. தொகுதிவாரி தேர்தல் முறை வருமாக இருந்தால் ஒரு தொகுதியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான அலுவலகம் திறக்கப்படுகின்ற ஒரு நிலைமை தோன்ற வேண்டும். அமெரிக்காவை பொறுத்தளவில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு அலுவலகம் காணப்படுகின்றது என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். இதே நேரத்தில் நாடாளுமன்ற விவகார அமைச்சரான ஊடக அமைச்சர் கயந்த கருணாதிலக அவர்களும் பல்வேறு தகவல்களை நேற்றைய தினம் பகிர்ந்து கொண்டார். அந்த அடிப்படையில் ஊடகவியலாளர்களினுடைய சம்பளம் போதியதாக இல்லை, அவர்களுக்கு ஒரு வீடு அமைத்து அங்கே வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால் ஊடகவியலாளர்களுக்கும் வீடை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக அமைச்சரவையிலே சமர்ப்பிக்கப்பட்ட சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. எனவே கடந்த எதிர்வருகின்ற வருடத்திலிருந்து நாங்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு செய்தியையும் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இம்மாத இறுதிக்குள் 2000 பேருக்கான மோட்டார் வாகனங்களை கடன் அடிப்படையில் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் இந்த புதிய அரசு ஏற்படுத்தி இருக்கின்றது என்கின்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று தபால் மூலமாக ஊடகவியலாளர்கள் வாக்களிப்பதற்கான விசேட நடவடிக்கை முறை ஒன்றையும் நாங்கள் உருவாக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஊடகவியலாளர்கள் தேர்தல் காலத்தின் போதும் கூட அவர்களுடைய காரியாலய நடவடிக்கைகளில் அதே நேரத்தில் தலைநகரில் தங்கியிருந்து பணிபுரிபவர்கள் பலர் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய நலன் கருதி தபால் மூலமாக வாக்களிப்பதற்கான ஒரு நடவடிக்கையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு மோட்டார் சைக்கிள் கணனிகள் ஆகியன உரிய வகையில் வழங்கப்படவில்லை என இங்கு கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகவும் அரசாங்கம் கவனத்தில் கொண்டு மேலதிக நடவடிக்கைகளை எடுக்கும். எதிர்காலத்தில் ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் இந்த புதிய அரசாங்கம் எடுக்கும். கடந்த ஆட்சி காலத்தில் ஊடகவியலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாகவும் அவர்களுடைய பாதிப்பு தொடர்பான உண்மையான விசாரணைகளை நடத்தி அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாகவும் புதிய அரசாங்கம் நிச்சயமாக கவனத்தில் கொள்ளும் என்பதான அவருடைய உறுதிமொழியையும் நேற்றைய பாராளுமன்றத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற ஒரு செய்தியினை இணைத்துக் கொள்ளலாம். ரயிலுடன் மோதியது கார், 2 பேர் உடல் நசுங்கி பலி என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. கொழும்பின் புறநகர் கந்தானை கப்புவத்து பிரதேசத்தில் நேற்று காலை இடம்பெற்ற ரயில் கார் விபத்தில் 2 உடல் நசுங்கி பலியாகி இருக்கின்ற ஒரு சம்பவத்தினைத்தான் சுடரொளி பத்திரிகை வழங்கி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற சில செய்திகளை பார்ப்போமானால்,
முஸ்லிம்களுக்கு எதிரான சண்டித்தனம் சபைக்குள்ளும் முன்னெடுக்கப்படுகின்றதா? பாராளுமன்றத்தில் பிரதமர் கேள்வி, உறுப்பினர்களின் நடத்தை மேம்பட வேண்டும் என்கின்றார் என்பதாகத்தான் ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. பாராளுமன்றம் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் பாராளுமன்ற அலுவல்கள் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சு தொடர்பான குழுநிலை விவாத உரையாற்றும் பொழுதுதான் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறான ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். நிறைவேற்று அதிகாரத்தை ஒழித்து பாராளுமன்றத்தை பலப்படுத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய நடத்தைகள் மேம்பட வேண்டும். கடந்த ஆட்சியில் முஸ்லிம்கள் வெளியில் தாக்கப்பட்டார்கள். இன்று முஸ்லிம்களுக்கு எதிரான சண்டித்தனம் பாராளுமன்றத்திற்குள்ளும் முன்னெடுக்கப்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வியினை தான் அவர் எழுப்பியிருக்கின்றார். அந்த விடயத்தினை நாங்கள் இன்றைய தினம் வேறு சில பத்திரிகைகளிலும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விதத்தில் சண்டே ஐலண்ட் பத்திரிகையினுடைய சில செய்திகளையும் நாங்கள் பார்ப்போமானால், there's no meaning strengthening parliamentary system if MPs hit each other PM என்பதாகவும் கூட ஒரு செய்தியினை நாங்கள் சண்டே ஐலண்ட் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் அமைச்சர்கள் ஒருவருக்குள் ஒருவர் தாக்கிக் கொள்வார்களாக இருந்தால் பாராளுமன்ற முறைமையினை உறுதியாக்குவதில் எந்த விதமான பயனும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தினை தான் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அமைச்சர்களினுடைய நடத்தை தொடர்பாக அந்த உரிய கட்சிகளும் கூட கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய நடத்தைகள் முறையற்ற விதத்தில் அமையுமாயின் அது தொடர்பான சரியான நடவடிக்கைகளை உரிய கட்சிகள் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினையும் கூட அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த விடயத்தினை தான் சண்டே ஐலண்ட் பத்திரிகை வழங்கி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் சண்டே ஆப்சர்வர் பத்திரிகையினுடைய சில செய்திகளையும் கூட பார்ப்போமானால், PM calls for disciplinary action என்கின்ற ஒரு தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் சண்டே அப்சர்வர் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரதமர் நடத்தை தொடர்பில் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உத்தரவிட்டிருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ரக்பி விளையாட்டு வீரரான வசீம் தாஜுடீனுடைய மரணம் தொடர்பில் எழும்பப்பட்ட ஒரு விவாதத்தின் பொழுது இடம்பெற்ற நடத்தைகள் தொடர்பிலான ஒரு கருத்தினை தான் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்டிருக்கின்றார். அதனைத்தான் நாங்கள் இன்றைய தினம் பல்வேறு பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் சம்பந்தன் அவர்களினுடைய ஒரு கருத்தினையும் இணைத்துக் கொள்ளலாம். இந்த செய்தியினை நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அற்ப விடயங்களுக்கு அரசிடம் சலுகை பெறாது நம் அரசியல் இலக்கை அடைய முயல வேண்டும், உறுதிமொழிகளை காப்பாற்ற வேண்டியது அரசின் கடமை என்கின்றார் சம்பந்தன் என்கின்ற ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அற்ப விடயங்களுக்காக அரசாங்கத்துடன் முரண்பட்டு நாம் அடைய வேண்டிய பிரதானமான இலக்கினை அரசியல் தீர்வு விவகாரத்தை பலவீனப்படுத்தி விடக்கூடாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமாகிய சம்பந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தினை அடிப்படையாக கொண்ட செய்தியாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற சில செய்திகளை இணைத்துக் கொள்வோமானால், மக்களின் கருத்தறிந்தே எல்லைகள் நிர்ணயம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்பதாக ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல் தொகுதி எல்லைகளை அரசியல் கட்சிகளின் வெற்றியை எதிர்பார்த்து நிர்ணயம் செய்யாது பொதுமக்களினுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கும் வகையில் எல்லைகள் நிர்ணயிக்கப்படல் வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், தொகுதிவாரி தேர்தல் சீர்திருத்தம் முஸ்லிம் மக்களுக்கும் ஆபத்தானது, முஸ்லிம் தரப்பினரும் கவலை தெரிவிப்பு என்பதாகவும் கூட ஒரு செய்தியினை நாங்கள் தினகரன் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் தினகரன் பத்திரிகையிலிருந்து இணைத்துக் கொள்வோமானால், நிரந்தர தீர்வை காண தமிழரிடையேயான ஒற்றுமை இன்மையே பிரதான தடை, சிந்தித்து செயற்படுங்கள், தமிழருக்கும் தமிழ் அரசியல் தலைமைகளுக்கும் லண்டன் நியூபுரே மேயர் ஜெயரஞ்சன் அறிவுரை என்பதாகவும் கூட ஒரு செய்தியினை நாங்கள் தினகரன் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஒரு செய்தியை இணைத்துக் கொள்வோமானால், தனிநபர் புகழ்பாடு 800 மில்லியன் இழந்த லேக் ஹவுஸ் ஜனவரி 8 பின்னர் மாற்றம் என்கின்றார் கயந்த என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தனியொரு நபரினுடைய தற்புகழ்ச்சிக்கென லேக் ஹவுஸ் நிறுவனம் 800 மில்லியன் ரூபாவினை இழந்திருக்கின்றது என ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். 2001-2004 காலப்பகுதியில் எமது அரசு லேக் ஹவுஸ் நிறுவனத்தை ஒப்படைக்கும் பொழுது 289 மில்லியன் ரூபாவுடனேயே ஒப்படைத்திருந்தது. ஆனால் இன்று அந்த நிலைமை அதனை தலைகீழாக மாறியிருப்பதாகத்தான் ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக்க நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். அந்த செய்தியினை அடிப்படையாக கொண்டுதான் தினகரன் பத்திரிகை அந்த செய்தியினை வழங்கியிருக்கின்றது. திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பார்ப்போமான, ஏகாபத்த விபாக்ஷய பிது தமிமே ததாக் என்பதாகத்தான் ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினை கலைக்க திட்டம் என்பதாகத்தான் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளின் மூலமாக வெற்றியடைய செய்வதற்காக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியிலிருந்து சில தரப்பினரை அதனை
அதனுக்கு ஆதரவான பகுதிக்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதன் காரணமாக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினை கலைப்பதற்கான திட்டம் இப்பொழுது நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகத்தான் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் சண்டே அப்சர்வர் பத்திரிகையினுடைய ஒரு செய்தியினை இணைத்துக் கொள்வோமானால், கவர்மெண்ட் டு இன்ட்ரோடியூஸ் நியூ fuel price mechanism, drop in fuel prices imminent, மினிஸ்டர் வீரக்கொடி என்பதாக ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புதிய எரிபொருள் விலை முறைமையினை அரசு அறிவிக்கும், எரிபொருள் விலைகள் விரைவில் குறைக்கப்படும் என்பதாகத்தான் எரிபொருள் துறை அமைச்சர் சந்திம வீரக்கொடி தெரிவித்திருக்கின்ற ஒரு செய்தியினை சண்டே அப்சர்வர் பத்திரிகை வழங்கி இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது, புதிய அரசமைப்பு தெரிவுக்குழு விவகாரம் 9ஆம் திகதி சபையில் சமர்ப்பிக்கின்றார் ஜனாதிபதி என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் சுடரொளி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புதிய அரசமைப்பு உருவாக்குவதற்கான நாடாளுமன்ற தெரிவுக்குழு தொடர்பான யோசனை எதிர்வரும் 9ஆம் திகதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனோடு இணைந்ததாக நாங்கள் மனு கணேசன் அவர்களினுடைய ஒரு கருத்தினையும் இணைத்துக் கொள்வோமானால், தேர்தல் முறையில் மாற்றம் கொண்டு வருவதை வரவேற்கின்றோம். ஆனால் அதன் மூலமாக தமிழரது உரிமைகள் பறித்தெடுக்கப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இன்றைய நல்லாட்சி சிறுபான்மை மக்களுடன் இணைந்து பெற்ற மக்கள் ஆணை என்பதை எவரும் மறந்துவிடக்கூடாது. மஹிந்த பசில் செய்த தவறை மைத்ரி அரசு செய்யக்கூடாது அமைச்சர் மனு கணேசன் என்பதாகத்தான் தினகரன் பத்திரிகை அந்த செய்தியினை வழங்கியிருக்கின்றது. இலங்கையை பொறுத்தளவிலே இலங்கையிலே 2 குடியரசு யாப்புக்கள் இதுவரையில் இடம்பெற்றிருக்கின்றன. தற்போது 1978ஆம் ஆண்டினுடைய 2வது குடியரசு யாப்பு நடைமுறையில் இருக்கின்றது. இதற்கு முன்பு 1972ஆம் ஆண்டு முதலாவது குடியரசு யாப்பு இலங்கையிலே முதலாக உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னர் 1947ஆம் ஆண்டு பிரித்தானியாவினுடைய வசம் இலங்கை இருந்தபோது அவர்களுடைய சோல்பெரி யாப்பு தான் நடைமுறையில் இருந்தது. எனவே இலங்கை தங்களுக்கான ஒரு யாப்பினை உருவாக்கியது ஒரு மிக முக்கியமானது ஒரு விடயம். இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற போது 1972 சிறிமாவோ பண்டாரநாயக்கவால் சமர்ப்பிக்கப்பட்ட அரசியல் யாப்பு வெகு காலம் நீடிக்கவில்லை. 78ஆம் ஆண்டு 2வது புதியதொரு அரசியல் அமைப்புக்கு புதிய ஜனாதிபதியான முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன் அவர்கள் சென்றிருந்தார். அன்றைய காலகட்டத்தில் மிக பெரும்பான்மை பலத்தோடு அவர் பாராளுமன்றத்தில் காணப்பட்டதன் காரணமாக அரசியல் யாப்பிலே திருத்தங்கள் மேற்கொள்வதை விட புதியதொரு அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதிலே முனைப்பு காட்டி 78ஆம் ஆண்டு ஒரு அரசியல் யாப்பை உருவாக்கினார். இன்றளவிலும் கூட இலங்கையில் 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு தான் நடைமுறையில் இருக்கின்றது. ஆனால் இதுவரையில் 19 திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பிலே அவர் கொண்டு வந்த ஒரு விடயம்தான் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை என்கின்ற ஒரு விடயம். 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பை உருவாக்கிவிட்டு முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது, ஒரு ஆணை பெண்ணாக்கவோ பெண்ணை ஆணாக்கவோ முடியாதே அல்லாமல் அனைத்து விடயங்களையும் இந்த யாப்பின் மூலமாக ஜனாதிபதியாக எனக்கு செய்ய முடியும் என்பதான ஒரு கருத்தினையும் வலியுறுத்தி இருந்தார். அவர் உருவாக்கிய 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பில் தான் பல்வேறு விடயங்கள் பல்வேறு பிரச்சனைகள் இன்றளவிலும் கூட அடையாளம் காணப்பட்டு சொல்லப்படுகின்றன. இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பான ஏதாவது விடயங்கள் முக்கியமாக அவரால் உருவாக்கப்பட்டதா என்றால் இல்லை. பன்முக கலாச்சாரத்தை கொண்ட இந்த நாட்டிலே எல்லோருமே சமமாக வாழ்ந்து கொள்ளும் அளவிற்கான ஒரு புதிய விடயங்கள் அங்கே உள்வாங்கப்பட்டிருந்தனவா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. குறிப்பாக ஒரு சிங்கள தேசியவாதத்தை முதன்மைப்படுத்தியதாகவும் அதே நேரத்தில் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை மிகவும் பலம் பொருந்தியதாக அமைத்துக் கொள்வதற்குமான ஒரு ஏற்பாடாகத்தான் 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு உருவாகி இருந்தது. அதற்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த காலகட்டங்களை எடுத்து பார்த்தால் 94ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சிக்கு வந்தபோது பெரும்பான்மை வாக்குகளை பெற்றிருந்தாலும் 3/2 பெரும்பான்மை பலம் அவருக்கு கிடைக்கவில்லை. இலங்கையினுடைய ஜனாதிபதிகள் வரிசையிலே பல்வேறு நல்ல திட்டங்களை முன்வைத்த ஜனாதிபதியாக இன்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் நினைவு கூறப்படுகின்றார். இனப்பிரச்சினை தீர்வுக்கும் அவரிடம் நல்ல தீர்வு திட்டங்கள் இருந்தன. ஆனால் அது சரிவர புரிந்து கொள்ளப்படவில்லை அல்லது அது நிறைவேற்றிக் கொள்ளப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் உருவாகவில்லை என்பதாக சொல்லப்பட்டது. அதற்கு பின்னர் வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 3/2 பெரும்பான்மை பலத்தோடு இருந்தார். எனவே அவர் 3/2 பெரும்பான்மை பலத்தோடு இருப்பதன் காரணமாக புதியதொரு அரசியல் அமைப்பை உருவாக்குவார் என்பதாக எல்லோரும் எதிர்பார்த்த போதும் அவர் புதியதொரு அரசியல் அமைப்பை உருவாக்கவில்லை. 18ஆம் திருத்தச் சட்டத்தை தான் அவர் உருவாக்கி வந்தார். 18ஆம் திருத்தச் சட்டத்தின் மூலமாக எதை சாதித்தார் என்று பார்த்தால் அவர்
நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும் என்பதை எல்லோருமே தெரிவித்தார்கள். ஜே.ஆர். ஜெயவர்தனவினுடைய வருகைக்கு பின்னர் வந்த அனைத்து ஜனாதிபதிகள், அதில் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் விதிவிலக்கல்ல. இருந்தபோதும் அவர் 18ஆம் திருத்தச் சட்டத்தின் மூலமாக ஜே.ஆர். ஜெயவர்தனவால் கொண்டு வரப்பட்ட அந்த அதிகாரங்களை மேலும் பலப்படுத்தும் விதமான விடயங்களை முன்வைத்தாரே அல்லாமல் அவர் அந்த நிறைவேற்று அதிகார முறைமையை ஒழிப்பதிலே அவர் அக்கறை காட்டவில்லை என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். அவருடைய 18ஆம் திருத்தத்தில் ஆணைக்குழுக்களினுடைய சுயாதீன தன்மையை ரத்து செய்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் ஒருவர் 2 தடவை தான் ஆட்சி அமைக்க முடியும் என்பதான அந்த சர்த்தை அவர் நீக்கி எத்தனை தடவையேனும் ஆட்சி அமைக்க முடியும் என்பதான ஒரு விடயத்தை அவர் திருத்தமாக கொண்டு வந்திருந்தார். அவர் கொண்டு வந்திருந்த திருத்தம் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே அவர் ஜனாதிபதியாக தொடர்ந்தும் நீட்டிக்க முடியாமல் 2 வருடத்துக்கு முன்பதாகவே ஆட்சியிலிருந்து அவர் விடுபடுவதற்கு அது காரணமாக அமைந்தது என்பது முக்கியமான ஒரு விடயம். புதிய ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வருகின்ற போதும் இந்த நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்போம், பாராளுமன்றத்திற்கு பலத்தை கொடுப்போம் என்பதான பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கினார். உண்மையிலே இலங்கையினுடைய ஜனாதிபதிகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போதே தன்னுடைய அதிகாரத்தை குறைப்பதிலே முனைப்பு காட்டிய ஒரு அதிபர் என்கின்ற அடிப்படையிலே மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு மிக பாரியதொரு வரவேற்பு இருக்கின்றது. இப்பொழுது கூட நோபல் விருதுகளுக்காக அவருடைய பெயர் பரிந்துரை செய்யப்படுகின்றது என்கின்ற அளவிலே மிகவும் எளிமையான ஒரு ஜனாதிபதியாக தற்போதைய ஜனாதிபதி இருக்கின்றார் என்பதை இந்த இடத்திலே குறிப்பிட்டே ஆக வேண்டும். 19வது திருத்தத்தை அவர் கொண்டு வந்ததன் மூலமாக ஆணைக்குழுக்களை மீண்டும் சுயாதீனப்படுத்தினார். எத்தனை முறையேனும் ஆட்சி அமைக்கலாம் என்பதான முன்னாள் ஜனாதிபதி கொண்டு வந்திருந்த 18வது திருத்தத்தின் மூலமான விடயத்தையும் இல்லாமலாக்கி இருக்கின்றார். இப்போது முற்றுமுழுதாக நிறைவேற்று அதிகாரத்தை ஒழித்தல், அதே போன்று இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தினை மேற்கொள்ளல், அதே போன்று புதிய தேர்தல் முறையை உருவாக்கல், இந்த 3 விடயங்களையும் மையப்படுத்தித்தான் இந்த புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதான ஒரு விடயத்திலே அவர் மும்முரம் காட்டி வருகின்றார். இந்த புதிய தேர்தல் முறை உருவாக்கம், அதே போன்று நிறைவேற்று அதிகார முறைமையை ஒழித்தல் ஆகிய 2 விடயங்களும் மிக பிரதானமாக இங்கே முக்கியமானதாக இருப்பதைப் போலவே தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு காண்கின்ற விடயத்தில் இந்த அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான காலத்தின் தேவையாக இருக்கின்றது. இந்த 3ஐயும் தனித்தனியாக நாம் பார்ப்போமாக இருந்தால், நிறைவேற்று அதிகாரத்தை ஒழித்தல் என்கின்ற ஒரு விடயம் கடந்த ஆட்சி காலத்தில் எல்லா தரப்பாலும் பேசப்பட்டது. பெரும்பான்மை சமூகம், சிறுபான்மை சமூகம் என எல்லோரும் மிகுந்த ஏகாதிபத்திய ஆட்சி நடப்பதற்கு இது காரணமாக அமைகிறது, எனவே நிறைவேற்று அதிகாரத்தை ஒழியுங்கள் என்பதாக கோஷமிட்டிருந்தார்கள். சிறுபான்மை மக்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஒரு ஏகாதிபத்திய அரசாக தன்னை காட்டிக் கொண்டிருந்த ஒருவரை வீழ்த்துவதற்கு இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை என்கின்ற ஒரு முறையினூடாக தங்களுடைய பங்கையும் அவர்கள் நிலைநிறுத்தி சிறுபான்மை மக்கள் நினைத்தால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை மாற்ற முடியும் என்பதான ஒரு பலத்தை இந்த தேர்தல் மூலம் அவர்கள் வெளிக்காட்டியிருந்தார்கள். எனவே நிறைவேற்று அதிகார முறைமையான ஒன்று இருப்பதன் காரணமாகத்தான் சிறுபான்மை மக்கள் தாங்களும் இந்த நாட்டிலே இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்கு மிக பிரதானமான ஒரு விடயமாக அது இருக்கின்றது. எனவே நிறைவேற்று அதிகார முறைமையை ஒழிக்கக்கூடாது என்பதான ஒரு கருத்து இப்பொழுது சிறுபான்மை மக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் துளிர்விட்டிருக்கின்றது. அந்த நிறைவேற்று அதிகாரத்தில் இருப்பவர் மைத்ரிபால சிறிசேன போன்ற ஒரு ஜனாதிபதியாக இருப்பாராக இருந்தால் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே நேரத்தில் ஏகாதிபத்திய ஆட்சி புரிகின்ற ஒருவர் இருப்பாராக இருந்தால் தான் அது பிரச்சனையாக இருக்கின்றது என்பதான ஒரு விடயம் இப்பொழுது வலியுறுத்தப்படுகின்றது. எனவே புதிய அரசியல் அமைப்பிலே இது தொடர்பாக நிறைவேற்று அதிகாரத்தை முற்றுமுழுதாக ஒழித்தல் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது சிறுபான்மை கட்சிகளும் மக்களும் எப்படி ஆதரவு அளிப்பார்களா இல்லையா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதே போன்று இந்த விகிதாசார தேர்தல் முறை என்பது முற்றுமுழுதாக ஊழலுக்கும் அதே நேரத்தில் பெரும் பணம் படைத்தவர்களுக்குமான ஒரு தேர்தலாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த தேர்தல் முறைமையை ஒழிக்க வேண்டும், ஒரு கலப்பு முறைமையை உருவாக்க வேண்டும் அல்லது தொகுதிவாரி முறைமையை உருவாக்க வேண்டும் என்பதான விடயங்கள் இந்த இடைக்கால அரசிலிருந்து இன்று வரையிலும் பேசப்பட்டு வருகின்றது. இத்தகையதொரு சூழ்நிலையிலே இந்த தேர்தல் முறை மாற்றம் குறித்தும் சிறுபான்மையினுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தால், இந்த தொகுதிவாரி தேர்தல் முறைமை உருவாக்கப்படுமாக இருந்தால் ஒரு தொகுதிக்கு ஒருவர் என்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது பெரும்பான்மை சமூகங்கள் வாழ்கின்ற அந்த பகுதியில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு பிரதிநிதித்துவத்தை இழக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அதே போன்று சிறு கட்சிகளாக இருக்கின்ற ஜேவிபி போன்ற கட்சிகள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழக்க வேண்டி ஏற்படும். எனவே சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படாத வகையிலேயே ஒரு புதிய முறைமை உருவாக்கப்பட வேண்டும், அல்லாமல் தொகுதிவாரி முறைமையை அடிப்படையாக கொண்டதாக இது உருவாக்கப்படக்கூடாது என்பதான ஒரு எதிர்ப்பும் இப்பொழுது சிறுபான்மை அரசியல்வாதிகளிடமும் மக்களிடமிருந்தும் வந்திருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையிலே தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வினை மையப்படுத்தியதான பல்வேறு விடயங்கள் புதிய அரசியல் அமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதான கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அரசியல் அமைப்பை புதிதாக உருவாக்குவது என்பது மிக முக்கியமானது ஒரு விடயம். அதே நேரத்தில் சிறுபான்மை பாதிக்கப்படாத விதத்தில் அது எவ்வாறு அமையப்பெற வேண்டும் என்பது தொடர்பாக மிக முக்கிய அவதானம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என நாம் நினைக்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது எதிர்வருகின்ற 8ஆம் தேதி ஜனாதிபதியினுடைய 1 வருட காலம் பூர்த்தியாவதன் காரணமாக 9ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையிலே பாராளுமன்றத்தில் இதற்கான சட்டமூலத்தை அவர்கள்
அவர்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வின் போது 21 பேர் அடங்கிய ஒரு குழு நியமிக்கப்பட இருப்பதாக அறிகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக 7 பேர், அதே போன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பாக 7 பேர், சிறிய கட்சிகள் சார்பாக 7 பேர் என 21 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட இருக்கின்றது. இந்த குழுவின் மூலமாக பல்வேறு சிவில் அமைப்புகளினதும் மக்களினதும் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அரசியலமைப்பு புதிதாக உருவாக்கப்பட இருப்பதாக அறிய கிடைக்கின்றது. நல்ல விதத்திலே எதிர்காலத்திலே இன ஐக்கியத்தோடு மக்கள் வாழ்வதற்கும் இலங்கையில் சுபீட்சமான எதிர்காலம் உருவாகுவதற்கும் புதிய அரசியலமைப்பு வழிவகுக்கும் வகையில் ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுவது காலத்தின் தேவை. அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களை அவர்களுடைய உரிமைகளை மீறும் வகையிலாக அந்த அரசியலமைப்பு அமைந்துவிடக் கூடாது என்பதையும் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்ய விரும்புகின்றோம். அந்த விடயங்களோடு அடுத்ததாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்ற கேலி சித்திரங்கள் தொடர்பில் நாங்கள் எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம். முதலாவதாக சிலோன் டுடே பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். சிலோன் டுடே பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தை பார்க்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அலவன்ஸ், சலரி, பென்ஷன் என அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் மஹிந்த சமரசிங்க அவர்கள் சலரி எம்பிஸ் கெட் இஸ் நாட் இனாஃப் என்று தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளம் போதாதென்று சாதாரண பொதுமகன் பார்க்கின்றான். அலவன்ஸ், சலரி, பென்ஷனை நீங்கள் மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டு போகிறீர்கள், நீங்களே போதாதென்கிறீர்கள் என்பதாக சாதாரண பொதுமகன் தெரிவிப்பது போன்றது அமைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். தேசிய பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் பல்வேறு விடயங்களை இங்கே தெரிவித்த வண்ணம் இருக்கின்றது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி இப்பொழுது ஒரு ஓய்வு நிலையில் இருப்பது போன்றுதான் அவரை வரைந்திருக்கின்றார்கள். அவருக்கு உயிர் கொடுப்பது போன்றும் அவருக்கு ஆதரவாக இருப்பதை போன்றும் பிரதமரை இங்கே சித்தரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்றும் இப்பொழுது அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டத்தின் மூலமான நன்மைகளை பார்க்கின்ற போது ஏழைகளுக்கு அதிகம் வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த முதலாளிகள் அதிகம் லாபம் சம்பாதிக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி இது வரையப்பட்டிருக்கிறது. அதே போன்று இலங்கையில் இந்த ஊழல் அதிகம் மலிந்திருப்பதாகவும் இந்த கோப் குழுவோ அதனை முழுவதுமாக கண்டுபிடித்து அதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் பாரிய சிரமங்கள் இருப்பதையும் இது சித்தரிக்கின்றது. திவைன பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். திவைன பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தையும் பார்க்கின்ற போது இப்பொழுது வரி அதிகரிப்பு என்பது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த வரியின் மூலமாக முதலாளிகளும் ஓரளவு தப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நிதியமைச்சர் அவர்களும் கூட ஓரளவு வரவு செலவு திட்டத்தை நான் சமாளித்து விட்டேன் என்பதாக திருப்தி கொள்கின்றார். ஆனால் பொதுமக்கள் சாதாரண எளிய மக்களுக்கு தான் இந்த வரி அதிகரிப்பு என்பதும் ஒரு பாரிய பிரச்சனையாக மாறி இருப்பதை இது சித்தரிக்கிறது. மௌபிம பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். மௌபிம பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தை பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சின்னமான யானை குறித்து தான் இது தெரிவிக்கின்றது. பல்வேறு உடைபாடுகளுடன் பல்வேறு நோயுற்ற நிலையிலும் நலிந்த நிலையிலும் தான் இந்த யானை சின்னம் இருப்பதை இது சித்தரிக்கிறது. ரிவிர பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். அதனுடைய கேலி சித்திரத்தை பார்த்தால் அல்லாஸ் கமிஷன் தொடர்பாகவும் டெண்டர் தொடர்பாகவும் இப்பொழுது வந்திருக்கின்ற பல்வேறு விடயங்கள் இதனில் பல ஊழல்கள் இடம்பெற்றிருப்பதை மையப்படுத்தி இது வரையப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சண்டே ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். சண்டே ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தை பார்க்கின்ற போது பிரதம மந்திரிக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் இடையிலே பாரியதொரு நெருங்கிய உறவு இருப்பதான ஒரு கருத்து தொடர்ந்து வலியுறுத்தப்படுகின்றது. கடந்த ஆட்சி காலத்தின் போதும் கூட பிரதம மந்திரி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமைத்துவ பதவியிலிருந்து அவரை நீக்குவது தொடர்பாக அந்த கட்சிக்குள்ளே சதி நடந்த போதும் முன்னாள் ஜனாதிபதி உதவினார் என்பதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதியை பிரதமரை காப்பாற்றுகின்றார் என்பதாகவும் ஊடகவியலாளர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் அரசியல் அவதானிகள். அதனை மையப்படுத்தி தான் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மௌபிம பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். மீட்ட பெற சார்த்தக ஆய்வையாக இதிரிපත් කර ඇති කෙනෙක් පළමුගල ගසන්න. இதற்கு முன்பு வெற்றிகரமான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த யாராவது இருந்தால் முதலாவது கல்லை வீசுங்கள். அதாவது இயேசுநாதனுடைய ஒரு காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கின்றது. விபச்சாரம் செய்ததாக ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி இவருக்கு தண்டனை கொடுங்கள் என்று மக்கள் கேட்டபோது உங்களில் விபச்சாரம் புரியாத யாராவது இருந்தால் கல்லெடுத்து வீசுங்கள் என்பதாக அவர் கோரிய போது யாருமே வீசவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். அதனை போலத்தான் நிதி அமைச்சருடைய வரவு செலவு திட்டம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இதைவிட சிறந்த ஒரு வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தவர்கள் இருந்தால் நீங்கள் கல்லை எடுத்து வீசுங்கள் என்பதாக அவர் கேட்பது போலவும் அதற்கு பதில் அளிக்க முடியாமல் இப்பொழுது பந்துல குணவர்தனை மையப்படுத்தி தான் இது வரையப்பட்டிருப்பதை நான் பார்க்கக்கூடிய ரிவிர பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். ரிவிர பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தை பார்க்கின்ற போதும் இந்த வரவு செலவு திட்டம் சிறந்தது என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ஒரு எலும்பு துண்டு மாதிரி தான் அதை இவர்கள் சித்தரித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக லக்பிம பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். வவுச்சர் எடுத்துவிட்டு வந்துவிட்டேன், அதற்கு கிடைப்பதோ 800 ரூபாய் மட்டுமே. இன்றைய என்னுடைய கூலியினை பெற்றுக்கொள்ள முடியாது போனது. இதற்கு போகாமல் வேலைக்கு போயிருந்தால் 1500 ரூபாய் கிடைத்திருக்கும். கடைசியில் எனக்கு 700 ரூபாயாவது லாபமாக இருந்திருக்கும். நிச்சயமாக நீங்களே தெரிவித்து விட்டீர்கள். இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இந்த பாடசாலை மாணவர்களுக்கான வவுச்சர் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வவுச்சர்களை பெற்றுக்கொள்வதிலே பலருமே வேலையை விட்டு செல்கின்றார்கள். அதே போன்று சில பேர் தூர இடங்களில் இருப்பவர்கள் ஒரு ஓட்டோ மூலமாக வாகனத்தின் மூலம் செல்கின்றார்கள். 800 ரூபாய் வவுச்சருக்காக பல ரூபாய்களை செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் இதிலே ஒரு நல்ல விடயம் இருக்கின்றது என்னவென்றால்
கிராமப்புறங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது பாடசாலைக்கே போகாத பெற்றோர்கள் எல்லாம் இதனை மையப்படுத்தியேனும் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகி இருப்பதையும் இந்த இடத்தில் நாம் பாராட்டியாக வேண்டும். இது விடயங்களோடு இன்றைய தினம் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் நாளை சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நன்றி முஷாரப். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.